அனைவருக்கும் வணக்கம். யாரும் எதிர்பாராத திருப்பமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். உட்கட்சி பிரச்சனைகளால் கலங்கியிருக்கும் அன்புமணி அவர்களுக்கு இந்த முடிவு சற்று நிம்மதியை தரும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேட்டியிலிருந்தே அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை உணர முடியும். பாமக தொண்டர்களும் இனி உற்சாகமாக களப்பணியாற்றுவார்கள். இந்த வீடியோ பதிவில் பாமக வருகையினால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவு தொகுதிகள் வெற்றிக்கு உதவும் என்பதை பார்க்கலாம். பாமக வலுவாக உள்ள மண்டலங்கள் என்றால் வடக்கு மற்றும் வடமேற்கு. இந்த மண்டலங்களில் உள்ள சட்டசபை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிக தொகுதிகளில் வெல்லும். ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக வலுவாக உள்ள மண்டலம். அந்த தொகுதியின் பட்டியலை பார்க்கலாம். முதலாவதாக தர்மபுரி மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான தர்மபுரி, பென்னாகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, மேட்டூர் மற்றும் அரூர் ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சேலம் மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு மற்றும் வீரபாண்டி ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கடலூர் மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான திட்டக்குடி, விருத்தாசலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர் மற்றும் குறிஞ்சிப்பாடி ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஆரணி மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான போளூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி மற்றும் மயிலம் ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அரக்கோணம் மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, காட்பாடி மற்றும் ஆற்காடு ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம். இங்குள்ள சட்டசபை தொகுதிகளான சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம் மற்றும் பாபநாசம் ஆகிய 6 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றும் என்று பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தமாக பாமக வருகையால் 40 எம்எல்ஏ தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகரித்துள்ளது. நன்றி. அடுத்த அரசியல் நிகழ்வை மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்,